4ஆம் இடத்துக்கு இங்கே வர்றதுனால அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர். ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நம்ம முன்னோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெட்டி செலவு, அலைச்சல், வேதனைகள், சங்கடங்கள், மன உளைச்சல் இதெல்லாம் நடக்கும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இதுதான் பேலன்ஸ் உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும். சனி பயிற்சி பாதிப்பை கொடுக்கார், ராகு நன்மையை கொடுக்குறார். அடுத்தது இது ஏன் இதை சொல்கிறேன்னா இதுதான் நமக்கு முக்கியம். சனி பயிற்சி அதனுடைய அதை பற்றி பேசும் பொழுது அது நம்மளை பாதிக்காமல் இது தடுக்குதில், அதையும் நான் சொல்லித்தான் ஆகணும். கோளறுபதிகம் பாராயணம் பண்ணிட்டு நம்ம போகும்போது நவக்கிரகங்கள் கட்டுண்டுவாங்கன்றது நம்ம கட்டுறது கிடையாது. அவங்களால கெட்டது செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாது. அதை தான் கட்டுண்டு அப்படின்னு சொல்றேன். புரியுதுங்களா? அந்நிய தேச உத்தியோகம், வெளிநாட்டில் போயிட்டு வர்றது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கிறது, தொழிலில் முன்னேற்றம். ஒரு தொழில் பண்ணால் பல கிளைகள் துவக்கிறது. யாரோ ஒரு 3வது ஒரு பொம்பளை எங்கள் ஹஸ்பண்டோட லைஃப்பில் வந்துச்சுங்க. அதனால் எங்களுக்கு கஷ்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனை கண்ட பனி போல் விலகும். குரு நல்லா இருக்கார், கேது நல்லா இருக்கார், ராகுவும் நல்லா இருக்கார். அப்போ 75 மார்க் அப்படிங்கிறது நமக்கு வந்தாச்சு. அப்போது சனி பகவான் இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அப்படிங்கிற இடத்துல இருக்கார். தனுசு, மகரம், கும்பம். இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கிருந்து கிளம்பி இந்த வீட்டுக்கு போயிடுறார். இந்த வீட்டுக்கு போகும்பொழுது இது மீனம். அப்போ இங்கிருந்து உங்கள் ராசியிலிருந்து என்ன நாள் 1, 2, 3, 4 4ஆம் இடத்துக்கு வரார். 4ஆம் இடத்துக்கு இங்கே வர்றதுனால அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர். அர்த்தாஷ்டம சனி வரும் பொழுது பலவிதமான கஷ்டங்களை கொடுப்பார். மெயினாக உடல் நலத்தில் பிரச்சனை, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், வெட்டி செலவு, அலைச்சல், வேதனைகள், சங்கடங்கள், மன உளைச்சல் இதெல்லாம் நடக்கும். இதில் அர்த்தாஷ்டம சனியில். பட் அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவான் இங்கே வரார் 3ஆம் இடத்துக்கு. அவர் நன்மையை கொடுப்பார், பயப்பட வேண்டாம். இவர் என்னென்னலாம் இங்கே நல்லது பண்ணிட்டு இருந்துட்டு விட்டுட்டு இங்கே போனாரோ அவர் அங்கேருந்து இங்கே வந்து அதெல்லாம் பண்ணுவார். சனியும் 3, 6, 11க்கு நல்லது பண்ணுவார், ராகு 3, 6, 11க்கு நல்லது பண்ணுவார். என்னென்னா சனி கிளாக் வைஸில் இப்படி போகிறார், ராகு ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி வருவார். அப்போது பேலன்ஸ் உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும். சனி பயிற்சி பாதிப்பை கொடுக்கார், ராகு நன்மையை கொடுக்குறார். ராகு யோகக்காரகன் 3ல் வந்துட்டார். இவர் போய் அங்கே 1000 ஆட்டம் 1000 இடைஞ்சல் பண்ணாலும் இவர் அதை வாங்கி தடுத்துருவார். அவர் கத்தியை எடுத்து இப்படி வருவார், இவர் கேடையும் வச்சு இப்படி தடுத்துருவார். அடுத்தது இது ஏன் இதையும் சொல்கிறேன்னா இதுதான் நமக்கு முக்கியம். சனி பயிற்சி அதனுடைய அதை பற்றி பேசும் பொழுது அது நம்மளை பாதிக்காமல் இது தடுக்குதில், அதையும் நான் சொல்லித்தான் ஆகணும். அப்போ அதை சொல்லாமல் இருக்க முடியாது. ராகுக்கு எது பயிற்சிங்கிறது நடக்க போகுது இதே வருஷத்தில், இதே 2 மாதம் கழிச்சு நடக்க போகுது. இப்போ அது தடுக்கும் பொழுது இதனுடைய வீரியம் குறையுது, பயப்பட வேண்டியதில்லை. இது பயங்கரமான வீரியம், பயத்தை கொடுக்குது, இது தடுக்குது. அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேது பகவானாகப்பட்டவர் இவ்வளோ நாள் அவங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருந்தார். அவர் இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறார். மிகச் சிறப்பு. வெளிநாடு, அந்நிய தேச உத்தியோகம், வெளிநாட்டில் போயிட்டு வர்றது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கிறது, தொழிலில் முன்னேற்றம். ஒரு தொழில் பண்ணால் பல கிளைகள் துவக்கிறது. ஒரு சிறு நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வரைக்கும் நிறுவனம் இருக்கும். இருந்து வந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள் நமக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இதில் ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இங்கே இருந்தார். குரு 6ல் மறைஞ்சிருவார். குடத்தில் இருக்கிற விளக்கு மாதிரி திறமை, பெயர், புகழ், வித்தை எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. அவர் என்ன ஆறாருன்னா இங்கிருந்து பயிற்சியாகி இங்கே 7ஆம் இடத்துக்கு வரார். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது 6ஆம் இடம், இது 7ஆம் இடம், மிதுனத்துக்கு வரார். 7ஆம் இடத்திற்கு வரும் பொழுது நன்மைகள். அதுவும் இது என்ன நன்மைன்னா குரு உங்கள் ராசிக்கு அதிபதி. தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு பகவான் அதிதேவதை. அவருடைய ராசிநாதன் நல்ல இடத்திற்கு வரும் பொழுது நன்மைகள் பல கோடி நடக்கும் அப்படிங்கிறதா சாஸ்திரம். திருமண பாக்கியம் ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். கணவன் மனைவி இணக்கம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள், இன்பச் சுற்றுலாக்கள் செல்லலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். மிகச் சிறப்பு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பு. பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான குரு தான் சொந்த தொழிலுக்கு அதிபதி. அவர் நல்ல இடத்துல இருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். அப்போது குரு நல்லா இருக்கார், கேது நல்லா இருக்கார்,
ராகுவும் நல்லா இருக்கார். நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது சனி பகவான் ஒன்று தான் 4ஆம் இடத்துக்கு. அப்போ 75 மார்க் அப்படிங்கிறது நமக்கு வந்தாச்சு. அந்த 25 மார்க் அப்படிங்கிறது தான் இடையூறு பண்ணுது. அப்போ அந்த 25 மார்க் நமக்கு இடையூறு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை நாம் செய்துக்கணும். எதற்காக இதை சொல்கிறேன்னா, முன்னெச்சரிக்கையாக சனியினால் இத்தனை பிரச்சனைகள் வரும். முதல்ல சொன்னேன், இடமாற்றம், வேலை மாற்றம், துன்பம், துயரம், அலைச்சல், வேதனை, சங்கடங்கள், சகோதர விரயம், இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாரு. அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். நீங்கள் இதெல்லாம் வருது, இவெல்லாம் இருக்கான் காப்பாற்றிப்பா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இருக்க முடியாது. அதெல்லாம் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த சகோதரன்லாம் அண்ணன் தம்பிகள்லாம் அனுசரித்து போகணும். வேலை வாய்ப்புகள், இடம் மாறணும்னா மாறிக்கிறது நல்லது. நம்மளே புரிஞ்சுங்களா, வீடு மாறுறதுனா மாறிக்கிறது நல்லது. என்னென்ன இடத்துல எல்லாம் நமக்கு ஆகாத இடத்துல பிரச்சனை வருமோ அந்தந்த இடத்துல முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறது. இதுதான் பிரச்சனை. வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக போகிறோம். இதை கவனமாக இருந்துட்டாலே போகிறோம். இந்த சனி பயிற்சி நமக்கு எதுவும் பண்ணாது. அது போக நம்ம சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை இந்த தடவை பார்த்துட்டு அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அந்த பரிகாரத்தை பண்ணியும் இந்த அர்த்தாஷ்டமச்சைக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்கிறேன். இந்த சனிக்கிழமை தோறும் வாரம் பண்ணணும். இதை வாரந்தோறும் சனிக்கிழமை ஆலயத்திற்கு சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணின்னு வந்தால் போதும். வேறு எதுவும் சிம்பிளான பரிகாரம். அஷ்டம சனியில் என்ன பாதிப்பு கஷ்டம் இருக்குமோ அதில் பாதி இருக்கும். ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. இப்போ போயிட்டு நிலம் வாங்கணுமே தவிர நிலத்தை விற்கக்கூடாது. நீங்கள் பூர்வீக சொத்து இடம் வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். நிலத்தில் முதலீடு பண்ணணும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது தொழில் மூலமாக வருமானம் ஏற்படணுமே தவிர அந்த நிலத்தை விற்கிறதோ, அந்த நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, நான் விவசாய நிலத்தை விற்றுட்டு நான் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா இருக்க முடியாது. உங்கள் பசங்க கேட்பாங்க, அப்பா எங்களுக்கு சொத்து பிரித்து கொடுன்னு கேட்டால் பிரிக்க முடியாது. இப்போ அந்த நிலத்தை நீங்கள் தொழில் செஞ்சாதான், அதாவது உழவு தொழில் செஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதுலேருந்து வருமானத்தை ஈட்ட முடியும். உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா வேலையை ஜாஸ்தி பண்ணுங்க. இதுக்கு இன்னொரு சிம்பிளான விஷயம், அடுத்தவங்களுக்கு ஃப்ரீயாக வேலை பண்ணுங்க. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இதுதான் 7.5 சனி பீரியட்ல, அஷ்டம சனி பீரியட்லாம் அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். நீங்க உடம்பு நோக வேலை பண்ணணும், கஷ்டப்பட்டு வேலை பண்ணணும். இந்த கையூட்டு வாங்குவதை லஞ்சம் தவிர்ன்னு சொல்லியிருக்காங்க. லஞ்சம் தவிர்த்து வாருங்கள், உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. ஏன்னா அடுத்தவனோட கஷ்டத்தை நீங்க வாங்கிக்கிறீங்க. லஞ்சம் வாங்கினீங்கன்னா அவனுடைய கஷ்டத்தினால் உங்களுடைய குடும்பம் கஷ்டப்படும். அதே சமயம் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் சொன்னது போல தாயாருடைய ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். உங்களுடைய அம்மா 50 வயசு இருந்தாலும் சரி, 40 வயசு இருந்தாலும் சரி, 80 வயசு இருந்தாலும் சரி, உங்களுடைய அம்மாவுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கும் சேர்த்து என்ன பரிகாரம்னா உடல் உழைப்பு தான். நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்துல சொல்லி கொடுத்தாங்க. இப்ப பாடத்திட்டமே மாறின்னு இருக்கு, அது வேற விஷயம். நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை மட்டுமே கடமையாக செய்ய வேண்டும். நீங்க படிக்கிற குழந்தைகளா, படிப்புல ஆர்வத்தை அதிகப்படுத்துங்கள். படிப்புல ஆர்வத்தை அதிகப்படுத்தலைன்னா உங்களுக்கு படிப்புக்காக இரட்டிப்பு செலவு, திருப்பி ஒரே கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல உங்க ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த சனி பயிற்சிக்கு உண்டான தனுசு ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணா எங்களுக்கு ஆரோக்கிய கேடு வராம இருக்கும் அப்படின்னா, தினமும் பசும்பால் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பசும்பாலில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு சாப்பிடுங்க, தேன் விட்டு சாப்பிடுங்க. குண்டா இருக்கிறவங்க பகல் வேளையில் சாப்பிடணும் தேன் வெறும் வயிற்றுல. ஒல்லியா இருக்கிறவங்க ராத்திரியில பசும்பாலில் சேர்க்கணும். குழந்தைகள் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு குழந்தைகளுக்கு உதவி செய்து வாருங்கள். அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அந்த குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறது, அந்த குழந்தைகளுக்கு எழுத சொல்லிக் கொடுக்கறது, வரையறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது, அந்த குழந்தைகளுக்கு வயலின், பாட்டு, இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை காசு வாங்கக்கூடாது. சனியை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எந்த வேலைக்கும் காசு வாங்கக்கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள், ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும். சனி பகவான் நம்மளை கெடுக்க பார்ப்பார். எந்த விதத்துல கெடுக்க பார்ப்பாரு? அஷ்டமத்து சனி மாதிரி பயங்கரமா எல்லா விதத்திலையும் கெடுக்க பார்த்தாரு. 2 விதத்துல கெடுக்க பார்ப்பார். ஒன்று நம்மளோட ஆரோக்கியம், அதில் கெடுக்க பார்ப்பார். இன்னொன்று பயணத்தை ஏற்படுத்துவார். பயணத்தை ஏற்படுத்தி அந்த பயணத்தில் ஒரு இடையில்
ஒரு இடையூறு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இடைஞ்சல் இடையூறு, அந்த பயணத்தினால ஒரு பாதிப்பு அப்படின்றத ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? அப்போ என்னங்க, நாங்கள் எங்கேயுமே பயணமே போகக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலி பயணமே போகக்கூடாது அப்படின்னு இல்லை. அதுக்கு தான் வந்து பாருங்க, நம்ம முன்னோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா இந்தந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்தெந்த மாதிரி விஷயத்த செய்யணும் அப்படின்னா, நம்ம அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் இப்போ நீங்கள் தனுசு வெளியே நெடுதூர பிரயாணம், ஒரு டூர் போகிறீங்க, ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க, இந்த மாதிரி ஃபாரின் போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னாலும் கோளறு பதிகம் பாராயணம் பண்ணிட்டு போங்க. கோளறு பதிகம் பாராயணம் பண்ணிட்டு நம்ம போகும்போது நவக்கிரகங்கள் கட்டுண்டுடுவாங்கன்றது நம்ம கட்டுறது கிடையாது. அவங்க பரமேஸ்வரனோட நாமத்தை நீங்கள் வந்து உச்சரிச்சுட்டு போகிறதுனால, மந்திரத்தை உச்சரிச்சுட்டு போகிறதுனால அவங்களால கெட்டது செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாது. அதை தான் கட்டுண்டு அப்படின்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, நம்மளுக்கு குரு பயிற்சி ஒன்று இருக்கு. குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மே 14 குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. எந்த பாவத்துக்கு போறாரு அப்படின்னா 7ஆம் பாவம், கலத்திரஸ்தானத்தில் போகிறதுனால உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கோ, இப்போ நீங்கள் வந்து லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ இருந்த மனக்கசப்பு, மனசஞ்சலம், மனக்குழப்பம், விரிசல், பிளவு, யாரோ ஒரு 3வது ஒரு பொம்பளை எங்கள் ஹஸ்பண்டோட லைஃப்பில் வந்துச்சுங்க, அதனால் எங்களுக்கு கஷ்டம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை கண்ட பனி போல் விலகும். இது வந்து பாருங்கள் ஃபேமிலியில் மட்டும் இல்லை, இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது பார்ட்னர்ஸ் வந்து ஃபேமிலி பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் சனி இப்படி ஏற்படுத்துவார், குரு அதை கிளியர் பண்ணுவார். புரியுதுங்களா? ஸோ குரு வந்து கிளியர் பண்ணி வைப்பார். ஆனால் அவர் மே மாதம் 14 தான் பயிற்சி ஆகிறாரு. இவர் மார்ச் மாதம் 29 பயிற்சி ஆகிட்டாரு. கிஸ்ட்டை ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நல்ல இம்பாக்ட் இருக்கும் குரு பயிற்சி. இது அதுக்கடுத்து வந்து பாருங்க ராகு கேது வந்து பாருங்க மே 18 பயிற்சி. ராகு பகவான் 3ஆம் பாவம், கேத்து பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 9, 3 and 9 காம்பினேஷன். இது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது நடக்கும். எப்படி அப்படின்னா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, வெளிநாட்டில் நான் ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. சனி ஒரு சைட் பாதிப்பு ஏற்படுத்துவார், அது இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சனியை விதி கிரகம் அப்படிம்பாங்க. சனி ரொம்ப பவர்ஃபுல், அதை விட பவர்ஃபுல் ராகு, எல்லாரை விட பவர்ஃபுல் கேத்து. ஓகேங்களா? பட் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீனியன்ஸ் அப்படின்றது இருக்கும். அவங்க நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ, ரொம்ப வழிபாடு பண்ணும்போது அடப்போடா நீ இதானே வேணும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு ராகு கொடுத்துருவான். கேதுவும் ஓகேன்னுடுவான். சனி அப்படி கிடையாது. நீ என்ன உளுந்து பண்ணாலும் நான் இதுதான் கொடுக்கணும். கருசனமே கொஞ்சம் கூட காமிக்கவே மாட்டான், அது சனி பகவான். ஆனால் ஹானஸ்டாக இருந்தால் கருசனம் அப்படின்றது முழுசும் காமிப்பான். சரி, ஓகே. அப்போ வெளிநாட்டு தொழில்னால ஆதாயம், வெளிநாட்டில் வர்த்தகம் பண்ணுறது, வெளிநாட்டு பிரயாணம், இப்படி நிறைய பாக்கியங்களை கேது பகவான் ஏற்படுத்தி தான் கொடுப்பாரு. ஆன் தி ஹோல் தனுசு வந்து சொல்லணும் அப்படின்னா சனியினோட இம்பேக்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். ராகு கேதுனோட இம்பேக்ட் நல்லா இருக்குது. சனிக்கிழமை தோறும் சனி சாலிசா பாராயணம் பண்ணுங்க, சனி பகவான் பிரீத்தி ஆவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பல கெடு பலன்களை ஓரளவுக்கு குறைச்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.